கறி பண்ண போகிறேன். வாங்க காமிக்கிறேன் என்னென்ன தேவையானது. 1/2 kg சிக்கன் வச்சுருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் கிழங்கு வச்சுருக்கேன். சிக்கன் கூட கிழங்கு போட்டு பண்ண போகிறேன். மசாலா 2 தக்காளி மீடியம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. 2 வெங்காயம் சின்னது. அப்புறம் மசாலாக்கும் தேவையான மசாலா. இது வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் வந்து இது தனியா பவுடர் வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து இது டர்மரிக்கு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, 1-2 ஸ்பூன் வந்து ஜீரா பவுடர் வச்சுருக்கிறேன். 1 வந்து கரம் மசாலா வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு. இதில் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. கொத்தமல்லி 2 கார்னிஷ்க்கு, அதுக்கும் க்ரீன் சில்லி கார்னிஷ் வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டேன். கருவேப்பிலை நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப மேலே தெளிக்கிறது. இப்போ இங்கே இருக்கிற எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போட்டோம். இது பாருங்க, நல்லா இந்த மசாலா போட்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துக்குது. இந்த டைமில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட வேவுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணலாம், தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தக்காளி இது இன்னும் கொஞ்சம் வேணும்னா அது கூட நம்ம கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற கிழங்கு போட்டு இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிழங்கு சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்லைஸாக இப்போ இந்த கிழங்கு கூட நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கெழுங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மசாலா கெழுங்குல நல்லா பிடிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் நல்லா கெழுங்கு கூட நல்லா மசாலா பிடிச்சிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிற சிக்கனை கழுவி வச்சுக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகணும் இல்லைங்களா? தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மெது அனலில் ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ அனலில் வச்சுலாம் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 15 நிமிஷம் வேக விடலாம். ஸ்லோ பண்ணிக்கிறேன். அனல் ஸ்லோ பண்ணிக்கின்னு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ அனல்லே ஆகட்டும். அப்புறமா பார்க்கலாம். நல்லா 10-15 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. கெழுங்கு கூட கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விடலாம். நம்ம 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா நம்ம டிஷ் அவுட் பண்ணலாம். சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.